பவித்ரா ஸ்டைல் பூரி குருமா பார்க்கலாம் வாங்க. நம்ம ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பெரிய வெங்காயம் 2 கட் பண்ணிக்கிறேன், பச்சை மிளகாய் 3, சின்ன பீஸ் இஞ்சி, ஒரு ஸ்மால் சைஸ் தக்காளி, கொஞ்சம் கருவேப்பிலை. வாங்க பார்க்கலாம். கடாயில் எண்ணெய் ஊற்றிருக்கேங்க. கடலைப்பருப்பு போட்டுக்கலாம், வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை 3ஐயும் ஆட் பண்ணிக்கலாங்க. ரொம்ப கோல்டன் ப்ரௌன் ஆகணும்னு அவசியம் இல்லை, ஒரு கண்ணாடி பதத்தில் இருந்தால் போதும். வதக்கிக்கலாங்க. இஞ்சி கொஞ்சம் சேர்த்திக்கலாம், தக்காளி ஆட் பண்ணிக்கிறேங்க, வதக்கிக்கலாம். லைட்டாக உப்பு போட்டுக்கலாங்க, அப்போ தான் நல்லா வெந்து வரும். உப்பு போட்டாச்சு. இந்த டைமில் நம்ம கேரட்டு, பட்டாணி எது வேணாலும் நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க. இன்றைக்கி நான் வெறும் உருளைக்கிழங்கு மட்டும்தான் போட்டு வைக்க போகிறேன். நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ மஞ்சள்தூள் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். காரத்துக்கு 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள். இது என்னோடய ஸ்டைல். கொஞ்சமாக கறி மசாலா போட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இதையெல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் வதங்கினோடனே தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாங்க. போதும். இப்போ தண்ணி ஆட் பண்ணி போதுங்க. இந்த டைமில் வேக வச்சு வச்சுருக்க உருளைக்கிழங்க மசிச்சு எடுத்துக்கலாம், தோல் உரிச்சு. இப்போ தண்ணி நல்லா காஞ்சிருச்சு. இந்த டைமில் உப்பு மட்டும் பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க, ஏன்னா நம்ம பூரியிலையும் உப்பு போட்டிருக்கோம். இப்போ உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்கு ஆட் பண்ணியாச்சு. கலந்து விட்டு உப்பு மட்டும் பார்த்துக்கோங்க. கொஞ்சம் நேரம் வேகட்டும். நல்லா கொதிச்சிட்ருக்கட்டுங்க. இந்த டைமில் நம்ம கொஞ்சம் கடல மாவு ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக மட்டும் கடல மாவு எடுத்துக்கலாம். இதை கட்டி இல்லாமல் கலந்து அதில் ஊற்றிக்கலாங்க. ரொம்ப ஊற்றுனா சொதன்னு ஆகிடும். போதும். கட்டி இல்லாமல் கலந்து வச்சுருக்கேன். இப்போ இதை ஊற்றி அப்போவே கிளறிடுங்க, இல்லைன்னா அங்கே ரொம்ப கெட்டியாக ஆகிடும். கலந்து விட்டுக்கலாம். பார்த்திங்களா, இது போட்டோடனே நல்லா திக்காக ஹோட்டல் குருமா மாதிரி ஆயிடுச்சு. கொஞ்சம் நேரம் காஞ்சோடனே நம்ம ஆஃப் பண்ணிக்கலாங்க. ரொம்ப கெட்டியாகிற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். ஃபைனலாக கொத்தமல்லி தலையை தூவி ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. ப்ளீஸ் ஒரு டைம் செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.